அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து ஈஸ்வரன். இன்று ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று பார்க்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தற்பொழுது 1040வது சதய விழாவை கண்ட தஞ்சை பெரிய கோவில், அதனை கட்டிய ராஜராஜ சோழன் இவர்களை பற்றி லேசாக அப்படி சின்ன ஒரு அலசல் சரிதானா. இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ராஜராஜ சோழனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. அங்கேருந்து இந்த ஐடியா இவருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சிறப்பான கோயில் நம்மளுடைய பகுதியிலையும் இது இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறார். ராஜசிம்ம பல்லவவர்மனால் இந்த கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ரொம்ப பிரமாதமாக அமைக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ராஜராஜ சோழன் ஒரு 3 கட்டட தொழிலாளிகிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜராஜ தச்சர், நித்த வினோதன், கண்டராதித்ய சோழர், இந்த 3 பேர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சி ரொம்ப அற்புதமாக அந்த கோயிலை கட்டி வடிவமைச்சு கட்டி எழுப்பிட்டாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கிழக்கு வாசலுக்கு முதல்ல அமைந்திருக்கக்கூடிய கிழக்கு வாசலுக்கு பேர் கிழக்கு நுழைவாயில். சரிதானா. அந்த கிழக்கு நுழைவாயிலுக்கு பேர் கேரளாந்திய நுழைவாயில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த கேரளாந்திய நுழைவாயில்னு எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, அந்த ராஜராஜ சோழன் ஆண்டுகிட்டு இருக்கும்போது சேர மன்னன், அதான் சேர மன்னன் பாஸ்கரவர்மன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த ராஜராஜ சோழனுடைய தூதுவர் ஒருவரை அந்த பாஸ்கர ரவிவர்மன் அப்படிங்கிற ஒரு உதகை அப்படிங்கிற இடத்துல அவமானப்படுத்தி கைது செஞ்சிருக்கிறார். இந்த செய்தி ராஜராஜ சோழனுக்கு வந்துருச்சு. நம்மளுடைய தூதுவனை எதுக்காக இவன் கைது செய்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படைகளை திரட்டி அப்படியே இவன் கிளம்புறாரு. கிளம்பி பாண்டிய நாட்டை தாண்டி தான் அந்த சேர நாட்டுக்கு போகணும். அந்த மாதிரி பாண்டிய நாட்டை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி அங்கே அமரபுயங்கன் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் ஆண்டிருக்கிறார். அவர் அமரபுயங்கன் அல்லது அமரபுஜங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும்போது அது வழியாக தான் போயாகணும். எங்கள் எல்லை வழியே ஏன் இந்த படைகள் செல்கின்றன அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்த்து போரிட்டுருக்கிறார். அப்புறம் ராஜராஜ சோழன் அவரையும் எதிர்த்து போரிட்டு அந்த புயங்கன் அப்படிங்கிற அந்த மன்னரை தோற்கடித்து அதுக்கப்புறம் சேர நாட்டை நோக்கி படைகளை எடுத்து செல்கிறாரு. அங்கே போன உடனே பாஸ்கர ரவிவர்மனை எதிர்த்து படைகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அதிரடியாக அவர்களை வெற்றி கொள்கிறார்கள். காந்தலூர் அப்படிங்கிற இடத்துல அந்த பாஸ்கர ரவிவர்மனை தோற்கடித்து அந்த ஊர் முழுக்க தீயை வச்சு கொளுத்திட்டு வந்துட்டார். தீக்கு இரையாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தீக்கு இரையாக்கி அதுக்கப்புறம் மீண்டும் ராஜராஜ சோழன் அவருடைய இடத்துக்கு தான் கட்டியிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கோவிலுக்கு அந்த போரில் வெற்றி பெற்றதன் நினைவாகத்தான் கேரளாந்திய நுழைவாயில் அப்படின்னு சொல்லி கிழக்கு வாசலுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. கிழக்கு வாசலே 2வது பக்கத்திலே அடுத்த 2வது நுழைவாயில், அதுக்கு ராஜராஜ நுழைவாயில் அப்படின்னு பேர். அப்புறம் தெற்கு பகுதியில் ஒரு 2 கோபுரம் இருக்கும், மேற்கு பகுதியில் ஒரு கோபுரம் இருக்கும். வடக்கு பகுதியில் அந்த கோயிலுக்கு கோபுரம் கிடையாது. 2 பெரிய தூண்களான நிலைகள் அற்புதமாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அணுக்கன் வாசல் அப்படின்னு பேர். அந்த அணுக்கன் வாசல் வழியாக தான் ராஜராஜ சோழன் பெருவுடையாரை தரிசிக்க செல்வது வழக்கம். அந்த பெருவுடையார் உடையார்லேருந்து 16 அடி உயரம். அது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. பிரம்மன் விஷ்ணு உட்பட ஒரு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப அற்புதமாக அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம ராஜராஜ சோழன். வடக்கு பகுதி வழியாக தான் போவார். சரிதானா. இந்த மாதிரி கோபுரங்கள் எல்லாமே மேலே விளக்குகள் ஏற்றுவது அந்த காலத்தில் வழக்கம். அதாவது விளக்குகள் ஏற்றுனாங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு மட்டும் வெளிச்சம் இருந்தால் பத்தாது, ஊருக்கே வெளிச்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் நினைக்கிறாரு. அதனால் அந்த பணியை யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, பொதுமக்கள்கிட்டயே அதை கொடுத்துட்டார். பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் விளக்குகள் எரியணும், ஊருக்கே வெளிச்சம் தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. ஒருவேளை அந்த பொறுப்பை வாங்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட சிலர்கிட்ட பணம் இருக்கலாம், சிலர்கிட்ட பணம் இருக்காது, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க, பொருளாதாரத்தில் நல்ல வசதி படைத்தவர்கள் இருப்பாங்க. அப்படிங்கிறத
நல்ல உணர்ந்த ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணியை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 40 பசுமாடுகளையும் கையோடு கொடுத்துருக்காரு. இதை வளர்த்து இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு பால் வரும், நெய் வரும், இதெல்லாம் வருமானத்தை வச்சு நீங்கள் விளக்கு எரிக்கணும், விளக்கு நல்ல ஜெகஜோதியை டெய்லி எரியணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே 40 மாடு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வாயிலையும் ஒரு சிலருக்கு அப்படி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அப்புறம் ஒரு நாள் மாலை வேளையில் ராஜராஜ சோழன் வந்து தேரில் வீதி உலா வரார். அப்படி வரும்போது அவர் எப்பயுமே வடக்கு பகுதி வழியாக தானே உள்ளே போகிறது வழக்கம். பார்க்கும்போது வடக்க ஒரு சில விளக்குகள் எரியலை. அந்த மேலே எரியலங்கும் அமைச்சரை கூப்பிட்டு கேட்குறார், ஏன் இந்த பகுதியில் விளக்குகள் சரியாக எரியவில்லை அப்படின்னு. இது என்ன என்பது தெரியவில்லை, இந்த பகுதி வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் இறங்கி அந்த காவலாளியிடம் போய் கேட்குறார், ஏன்பா இங்கே விளக்குகள் எரியலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த காவலாளி சொல்கிறாரு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து எழுமாத்தூர் மாறன் அப்படிங்கிறவர்கிட்ட தான் இருக்குது. அந்த எழுமாத்தூர் மாறன் வந்து அவங்க வீட்டிலேருந்து எந்த நெய்யும் வரல, அதனால் அந்த விளக்குகள் சரியாக எரியலை அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அந்த உடனே அந்த மாதிரி இப்படி இருக்கா, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு எழுமாத்தூர் மாறன் வீட்டை நோக்கி தேரை செலுத்துகிறார்கள். எழுமாத்தூர் மாறன் வீட்டில் போய் அமைச்சர் எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் அப்படின்னு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே அந்த எழுமாத்தூர் மாறனுடைய மனைவி ரொம்ப ஒல்லியாக தோளில் ஒரு குழந்தையோட அழுதுகிட்டே வெளியில் வராங்க. என்ன ஆச்சு, ஏன் கோவிலில் விளக்கு எரியவில்லை அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அந்த அம்மா சொல்கிறாங்க, அமைச்சரே, ராஜாவே, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த பசு, என்னுடைய கணவர் எல்லாருமே காவிரி ஆற்றில் வந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள், அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள் அப்படின்னு கண்ணீரோடு சொல்கிறாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, சரி எத்தனை நாளாக விளக்கு எரியலை அப்படின்னு அமைச்சரை நோக்கி கேட்குறாரு. அமைச்சர் சொல்கிறார், ஒரு வாரமாக சரியாக எரியலை அப்படின்றார். சரி, ஆற்றில் வெள்ளம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறாரு ராஜா. அமைச்சர் சொல்கிறார், ஆற்றுல ஒரு மாதம் ஆச்சு வெள்ளம் வந்து அப்படின்னு. சரி, அப்போ அந்த 23 நாள் எப்படி விளக்கு எரிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு. இதுக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, ஐயா, அந்த 23 நாள் என்னுடைய தாய்ப்பாலை விற்று அதிலிருந்து வந்த வருமானத்தை வைத்து நான் விளக்கு எரித்தேன், இப்போ எனக்கு அதுக்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை கேட்ட உடனே ராஜராஜ சோழன் தேர்லேருந்து கீழே இறங்கி வந்து விதிர்த்து, ஆஹா இப்படி ஒரு பெண்மணியா அப்படிங்கிற மாதிரி நினச்சி, ஆஹா இவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப பாராட்டி என்ன செய்கிறாங்க, மீண்டும் அவர்களுக்கு 40 பசுமாடுகள் மீண்டும் வழங்கி, அவங்க கணவர் இறந்துருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் ஆறுதல் தெரிவித்து, இனிமேல் நீங்கள் இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த 40 பசுமாடுகளையும் பராமரிக்கக்கூடிய பணியை அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அமைச்சரை பார்த்து ராஜராஜ சோழன் சொல்கிறார், எனக்கு நீங்கள் இனிமேல் எங்கெல்லாம் கல்வெட்டு வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் எழுமாத்தூர் மாறனுடைய மனைவி பேரும் இருக்கணும், அவங்க செஞ்சுருக்கிற இந்த அர்ப்பணிப்பு உணர்வையும் அதில் நீங்கள் இடம்பெற செய்யணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் அமைச்சருக்கு உத்தரவு போடுறார். இந்த மாதிரி நேர்மையான ஆட்சி செய்த நம்முடைய ராஜராஜ சோழனுடைய பகுதிகளிலே இந்த தமிழ்நாட்டிலே நாமும் வசித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். அவரவர்கள் அந்தந்த குழுக்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.